வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜம்மு பயங்கரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நாளை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணி தீவிரம். தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்மு பயங்கரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்முவின் கத்துவா மாவட்டம் மச்சேதி பகுதியில் நேற்று மாலை இந்திய ராணுவத்தின் வாகனம் ஒன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. மலைப்பாங்கான பகுதியில் ராணுவ வாகனம் சென்று கொண்டிருந்த போது அதை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் ராணுவ வாகனம் மீது கையெறி குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு படை வீரர்களும் பதிலடி கொடுத்தனர். எனினும் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் மரணமடைந்தனர், 6 வீரர்கள் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அப்பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த பகுதியில் பாதுகாப்பை ஏற்படுத்துவதில் ராணுவம் உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் ராஜ்நாத் சிங் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜம்மு காஷ்மீரின் கத்துவா மாவட்டத்தின் பட்னோடாவில் ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நமது தீரமிக்க 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததற்கு எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ஜம்மு பயங்கரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் காளையார்குறிச்சி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் விருதுநகர் மாவட்டம் வெள்ளூர் சிதம்பராபுரத்தை சேர்ந்த மாரியப்பன், முத்துமுருகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் புதுப்பட்டியை சேர்ந்த சங்கரவேல் மற்றும் சரோஜா ஆகிய இருவருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளேன் எனவும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் தெருவில் உள்ள அவரது வீட்டின் முன்பு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்கள் போல் உடை அணிந்து வந்த கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. கொலையாளிகள் தப்பிச் செல்லும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என அவருடைய ஆதரவாளர்கள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது இந்த கொடுஞ்செயல் புரிந்தவர்களையும் தொடர்புடைய அனைத்து உண்மை குற்றவாளிகளையும் அவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு உயரிய பொறுப்பில் இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்று தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நாளை 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து இந்த தொகுதிக்கு நாளை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்பட 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் நாளை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடக்கிறது. எண்ணிக்கை 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. இடைத்தேர்தலுக்காக 138 மையங்களில் 276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பனையபுரம், குண்டலபுலியூர், ராதாபுரம் கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடி மையங்கள் மிக பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் பதற்றமானதாக 42 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இங்கு கூடுதல் பாதுகாப்பிற்காக துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தொல் திருமாவளவன் கூறிய கருத்துக்களை வரவேற்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தாம்பரம் அடுத்த சேலையூரில் செங்கல்பட்டு மாவட்ட இறகுப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு இறகுப்பந்து கழக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விக்கிரவாண்டி தேர்தலை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை எனவும், அங்குள்ள தேர்தல் அதிகாரி ஒரு பஞ்சாயத்து தேர்தலை நடத்தக்கூட தகுதி இல்லாதவர் எனவும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறிய கருத்துக்களை வரவேற்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நிச்சயமா இப்போ இவன் திருமாவளவன் அவர்கள் கள்ளச்சாராயம் சாவு அங்க கிட்டத்தட்ட ஒரு 67 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில. அதுக்கு திருமாவளவன் அவர் சிபிஐ விசாரணை கேட்கல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு. நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம். திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்கிறோம். ஆனா இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில 67 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் கேட்கிறோம்னா, நேர்மையான விசாரணை நடத்தணும், உண்மையான விசாரணை நடத்தணும். ஏன்னா அதுல காவல்துறை அதிகாரிகள் அதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு, பெரிய அரசியல் புள்ளிகளுடைய பங்களிப்பு இருக்கு. இது பாண்டிச்சேரி, ஆந்திரா, தமிழ்நாடு 3 மாநிலத்தை சேர்ந்த பிரச்சனையா இருக்கு. அந்த மாவட்டத்துல 20-30 ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. இனி சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தொல் திருமாவளவன் கூறிய கருத்துக்களை வரவேற்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தாம்பரம் அடுத்த சேலையூரில் செங்கல்பட்டு மாவட்ட இறகுப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு இறகுப்பந்து கழக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விக்கிரவாண்டி தேர்தலை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை எனவும், அங்குள்ள தேர்தல் அதிகாரி ஒரு பஞ்சாயத்து தேர்தலை நடத்தக்கூட தகுதி இல்லாதவர் எனவும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறிய கருத்துக்களை வரவேற்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகர் நினைக்கிறார், அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்த கூட தகுதி கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி. மாநில தேர்தல் அதிகாரி சாஹூ அவர்கள் என்ன செய்யறாரு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலகம் நீங்க வச்சிருக்கீங்க? சும்மா உட்காந்து அங்க காஃபி டீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு ஜனநாயக கடமை. எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் அங்க நடக்குது. அங்க பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்துல வந்துட்டு இருக்கு. சென்னையில உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன? 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல யாரும் அங்க வெளியூர் ஆள் இருக்கக்கூடாது. இதுதான் உங்க வேலையா? சொல்றதுக்கு வேலையா? ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கேட்டிருக்காரு. நாங்களும் அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம். திருமாவளவன் கேட்டது நாங்களும் கேட்கிறோம். ஆனா இது திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில 67 பேர் இறந்திருக்கிறாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. அதுக்கு சிபிஐ விசாரணை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நிலக்கோட்டை அருகே மாலைப்பட்டியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை மாலை திருக்கோவிலில் தம்புரான் விழா மற்றும் எருது ஓட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த மாலைப்பட்டியில் இரட்டை மாலை திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
விழாவை முன்னிட்டு சேவையாட்டம், கும்மியாட்டம், தேவராட்டம் மற்றும் பெரியோர்கள் முன்னிலையில் விழவை கூடை அழைத்தல், எருது ஓட்டம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. எருது ஓட்டம் நிகழ்ச்சியில் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட எருதுகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை செய்யப்பட்ட பின்னர் எருதுகளை ஓடவிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டன. நிகழ்ச்சியில் திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட பல மாவட்ட கிராமங்களிலிருந்து நிலக்கோட்டை, மாலையப்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு எருது ஓட்டம் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கும்மிடிப்பூண்டியில் வீட்டு மனையை இடித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்த இளைஞர் உயிரிழந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் வழங்கிய ரூபாய் 50,000 நிதியுதவி மற்றும் வேலை உத்தரவாதத்தை ஏற்காமல் ராஜ்குமாரின் உடலை வாங்க மறுத்து அவரின் மனைவி மற்றும் உறவினர்கள் சென்றுவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த தேர்வழி நேதாஜி நகரில் கல்யாணி என்பவரது வீடு ஆக்கிரமிப்பில் உள்ளதாக கூறி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் கடந்த 4ஆம் தேதி வீட்டை இடிக்க சென்றபோது கல்யாணியின் மகன் ராஜ்குமார் என்பவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திடீரென உடலில் பெட்ரோல் ஊற்றி தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு கருவி உதவியுடன் உடலில் பற்றி எறிந்த தீயை அணைத்து கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி அளித்தனர். 50% தீக்காயம் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே ஆக்கிரமிப்பை அகற்றும் விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி, ஏலாவூர் வருவாய் ஆய்வாளர் கோமதி, தேர்வழி கிராம நிர்வாக அலுவலர் பாக்கி சர்மா ஆகிய 3 பணியிடை மாற்றம் செய்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் உத்தரவிட்டார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராஜ்குமார் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் பணியிடை மாற்றம் செய்தது போதாது, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் கடந்த 7ஆம் தேதி ராஜ்குமாரின் மனைவி புகார் அளித்தார். புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து உயிரிழந்த ராஜ்குமாரின் மனைவி நிவேதா, தனது 4 வயது பெண் குழந்தை மற்றும் ராஜ்குமாரின் தாயார் ஆகியோர் ஆட்சியர் பிரபு சங்கரிடம் மனு அளித்தனர். அதில் ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி வழங்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும், வீட்டு மனையுடன் வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அப்போது ஈம சடங்கிற்காக ரூபாய் 50,000 நிதி உதவி வழங்கப்படும், இலவச வீட்டு மனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், தற்காலிக வேலை வாய்ப்பு வழங்க ஆணை செய்யப்படும் என ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்தார். இதனை ஏற்காமல் ராஜ்குமாரின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவரின் மனைவி நிவேதா உள்ளிட்டோர் சென்றுவிட்டனர். பாடியை நாங்க இன்னும் வாங்கல. ஏன்னா எனக்கு நீதி கிடைக்கல. ஏன்னா அந்த எங்களை டார்ச்சர் பண்ண 10 வீட்டுக்காரங்களையும் அவங்க அரெஸ்ட் பண்ணல. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அரெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அதுதானே அவங்களுடைய வேலை. எங்களுடைய வேலை கம்ப்ளைண்ட், அவங்களுடைய வேலை அரெஸ்ட் பண்ணணும். இன்னும் அரெஸ்ட் பண்ணல. என்னன்னு கேட்டா அவங்க கிடைக்கல, போயிட்டாங்கன்றாங்க. இப்ப என் உயிர் போயிருச்சு, உயிர் எடுன்னு டார்ச்சர் பண்றாங்க எங்களை. நாங்க எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? எங்க வைக்க முடியும்? நடுரோட்லயே வைக்க முடியும் சொல்லுங்க சார்? அப்ப எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சரின்ட்டு நாங்க வீட்டுக்கு போனோம். அப்ப இன்னைக்கு லேட் ஆயிரும், நாளைக்கு போய் நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துட்டு நம்ம அப்படியே கூட்டிட்டு போயிடலாம், லெட்டர் வாங்கிட்டு நாங்க வந்தோம். அதுக்குள்ள எங்களை வியாசர்பாடி இது சிக்னல்ல மடக்கிட்டாங்க போலீஸ்காரங்க, கும்மிடிப்பூண்டி போலீஸ்காரங்க. மடக்கி திருப்பி கேஎம்சிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆகணும் டார்ச்சர் பண்றாங்க. வாங்க, எதுக்காக அந்த டார்ச்சர் பண்றீங்கன்ற வாரத்தின் முதல் நாளிலேயே நிலக்கோட்டை பேரூராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் அலுவலர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 15 வார்டுகளை கொண்டு நிலக்கோட்டை பேரூராட்சி வளர்ந்து வரும் பேரூராட்சிகளில் ஒன்றாக உள்ளது. ஏற்கனவே சிறப்பு நிலை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் நிரந்தர செயல் அலுவலர் மற்றும் அலுவலர்கள் பற்றாக்குறை காரணமாக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 1 வருடமாக நிரந்தர செயல் அலுவலர் மற்றும் தலைமை கணக்கர் மற்றும் போதிய அலுவலக பணியாளர்கள் இல்லாததால் அடிப்படை தேவைகளுக்காக பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வழக்கம் போல் வாரத்தில் முதல் நாளான இன்று செயல் அலுவலர் மற்றும் அலுவலக பணியாளர்களின்றி வெறிச்சோடி காணப்பட்டதால் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர். மேலும் இதே நிலை நீடிப்பதால் கடந்த 5 மாதங்களாக பேரூராட்சி மன்ற கூட்டம் நடத்த முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பேரூராட்சிக்கு வரவேண்டிய பல்வேறு திட்டப்பணிகள் முடங்கி கிடப்பது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்வதால் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தின் மூலம் சென்னைக்கு கடத்தி வந்த 402 பச்சோந்திகளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கடத்தல் ஆசாமியை கைது செய்தனர்.
சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காங்கில் இருந்து தாய் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் அதிகாலை வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகள் சந்தேகிக்கப்பட்ட பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் நிறுத்தி பரிசோதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த சுமார் 30 வயது ஆண் பயணி ஒருவர் கன்வேயர் பெல்டில் வந்த அட்டை பெட்டிகளை எடுத்துக்கொண்டு தன்னிடம் சுங்கத்தீர்வை செலுத்தும் பொருட்கள் எதுவும் இல்லை என கூறி கிரீன் சேனல் வழியாக வெளியில் செல்ல முயன்றார். அப்போது சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் பயணி வைத்திருந்த அட்டை பெட்டியை சோதித்த போது நேரத்திற்கு தகுந்தாற்போல் நிறங்களை மாற்றிக்கொள்ளும் ஆப்பிரிக்க நாட்டு பச்சோந்திகள் பச்சை, நீலம், மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு கலர்களில் உயிருடன் இருந்தன. இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் பயணியை கைது செய்து பச்சோந்திகளை பறிமுதல் செய்தனர். அதனையடுத்து உயிரிழந்த 67 பச்சோந்திகள் தவிர மற்ற 365 பச்சோந்திகளை மீண்டும் விமானம் மூலம் சுங்கத்துறை அதிகாரிகள் தாய்லாந்து நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். கேவிஎன் கண்டிகை கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலை தனக்கு சொந்தமானது என கூறி தனிநபர் ஒருவர் சாலையில் நட்டு வைத்திருந்த கற்களை வருவாய்த்துறையினர் அகற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் கேஜி கண்டிகை ஊராட்சிக்கு உட்பட்ட கேவிஎன் கண்டிகை கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கேஜி கண்டிகையிலிருந்து எக்ஸ் அக்ரஹாரம் பகுதிக்கு சென்று வரும் பொதுமக்கள் கிராம சாலை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த தனிநபர் ஒருவர் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை தனக்கு சொந்தமானது என கூறி சாலையின் இருபுறமும் கற்களை நட்டு வைத்து சாலையை அழைத்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் சென்று வருவதற்கு வழியின்றி அவதிப்பட்டனர். அப்போது இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் சாலையில் நடப்பட்டிருந்த கற்களை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருத்தணி அருகே மின்சாரம் தாக்கி ரயில்வே ஒப்பந்ததாரர் உயிரிழந்த சம்பவம் குறித்து திருத்தணி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த பொன்பாடி ரயில் நிலையத்தில் மேம்பாடு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒப்பந்ததாரருக்கு ரயில்வே துறை பணிகளை வழங்கியுள்ளது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மி நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர் முனுசாமி என்பவர் பொன்பாடி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வந்தார். இவர் ரயில் நிலையம் அருகாமையில் உதயா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்து பணிகளை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் முனுசாமி குளிப்பதற்காக மின் மோட்டாரை இயக்கிய போது மின்சாரம் பாய்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி காவல்துறையினர் முனுசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அடுத்த போடிப்பேட்டை பகுதியில் செயல்படும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறக்கட்டளையின் நிறுவனர் மருத்துவர் பாபுசிவம் கல்வி உபகரணங்களையும் ஏழை எளியோருக்கு மளிகை பொருட்களையும் வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி போடிப்பேட்டை பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அறக்கட்டளையின் நிறுவனர் மருத்துவர் பாபுசிவம் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு மற்றும் எழுதுகோல் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அதேபோல் ஏழை எளிய நபர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார். இதில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணாமலை, அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ராதிகா பாபு, சோமசுந்தரம், காந்திராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சனம் செய்த அண்ணாமலை பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அனுசுயா எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான அனுசுயா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி என்று சொல்லும் பாஜக அண்ணாமலைக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது எனவும், காங்கிரஸ் கட்சியில் நல்ல தலைவர் வேண்டும் என்பதால் தான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை காங்கிரஸ் தலைமை தலைவராக நியமித்துள்ளது என்றும், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது அவதூறாக பேசி வரும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் வழக்கு தொடுப்போம், போராட்டம் செய்வோம் என்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அனுசுயா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர்கிட்ட என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது, இப்போ என்ன அவர் பேர்ல ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்றாரு. ஹிஸ்டரி ஷீட்டர்னா யாருன்னு தெரியுமா இவருக்கு? இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் ஒரு எம்எல்ஏ. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒரு கான்விக்ட், ஒரு குற்றவாளியை தேர்தல் ஆணையத்துல அவர் அபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அவருக்கு தண்டனை இருந்துச்சு, ஹிஸ்டரி ஷீட் இருந்துச்சு. இல்ல ரவுடி அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சீட் கொடுக்குறாங்களா? இப்ப எம்எல்ஏ சீட் கொடுத்து உடனே மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்களா?
இன்றைக்கு 3 முறை வந்துட்டு அவர் வந்துட்டு தேர்தல்ல நின்றுக்கிறாரு. அவருக்கு வந்து ஹிஸ்டரி ஷீட் இருந்துச்சுன்னு சொன்னா, இல்ல சமூக விரோதி அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு ரவுடின்னு சொன்னா, அவருக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு இப்ப வந்துட்டு அவருக்கு சீட் கொடுத்திருப்பாங்களா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒருமையில் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற உயிரிழப்புகள் மீண்டும் ஏற்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக ஒருமையில் விமர்சித்தார். அப்போது ஒரு தலித் மீது அவதூறாக பேசினால் என்ன நடக்கும் என தெரியுமா எனவும், இதற்கு புகார் கொடுத்தால் நீங்கள் சிறைக்கு செல்வதை தவிர்க்க முடியுமா எனவும், என்னை ரவுடி என்று சொல்கிறாயே, எங்கேயாவது ஒரு இடத்திலாவது வழக்கிலாவது சம்பந்தப்பட்ட குற்றவாளி என நிரூபிக்க முடியுமா எனவும் செல்வம் பெருந்தகை கேள்வி எழுப்பினார். மேலும் கர்நாடகாவில் IPS பதவியை அண்ணாமலை ஏன் ராஜினாமா செய்தார் என ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், துக்க வீட்டில் என்ன பேச வேண்டும், திருமண வீட்டில் என்ன பேச வேண்டும் என தெரியாமல் அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்த அவர், கன்னியாகுமரியில் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் காமராஜரின் பிறந்த நாளை ஜூலை 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தலைமையில் ஒரு குழு அமைத்து படை அமைத்து அவரை பிடிப்பார்களா என்று பாஜக அரசை கேட்டுக்கொள்ளுகிறேன். மிகவும் விறுவிறுப்பானவர், வீரமானவர், ஆவேசமாக பேசக்கூடியவர். 121 பேர் உயிர்களுக்கு அந்த பலிக்கு உறுதுணையாக இருந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற பாபாவை கைது செய்வாரா? ஜூலை 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கன்னியாகுமரியில் காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாட இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், பொருந்தா கூட்டணி, ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமகவின் கோரிக்கை, இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பாஜக. பொருந்தா கூட்டணி தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள். 3 ஆண்டுகள். கடலூரில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான பாலத்தை JCBயில் பொருத்தப்பட்ட ஹைட்ராலிக் இயந்திரத்தின் மூலம் இடிக்க முடியாமல் கட்டுமான தொழிலாளர்கள் திணறி வருகின்றனர். கடலூர் நகரின் மையப்பகுதியில் செல்லும் கெடிலம் ஆற்றின் ஒரு கரையில் நகராட்சியின் புதுநகரும், மற்றொரு கரையில் திருப்பாதிரி புலியூர் பகுதியும் அமைந்துள்ளது. இந்த 2 பகுதிகளையும் இணைக்கும் வகையில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் காலத்தில் இரும்பு பாலம் கட்டப்பட்டது. பல வருடங்களுக்கு பிறகு போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாலம் வலுவிழந்ததை தொடர்ந்து அந்த பாலத்தின் அருகே புதிதாக ஒரு பாலம் கட்டப்பட்டு அண்ணா பாலம் என பெயரிடப்பட்டது. இந்த நிலையில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய அண்ணா பாலம் அருகே புதிய பாலம் கட்ட திட்டமிடப்பட்டு ஏற்கனவே அங்கு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாலத்தை இடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தை நவீன எந்திரங்களில் உதவியுடன் இடிக்க முயற்சி செய்த போது பாலத்தை இடிக்க முடியாமல் கட்டுமான பணியாளர்கள் திணறி வருகின்றனர். JCB எந்திரத்தில் பொருத்தப்பட்ட ஹைட்ராலிக் எந்திரத்தை பயன்படுத்த போதும் கூட ஒவ்வொரு செங்கலாக பெயர்த்து எடுக்கும் அளவிற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் வலிமையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூரில் தனியார் பார்சல் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் இரும்பு ஷெட்டர் விழுந்ததில் லாரி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நேதாஜி சாலை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பார்சல் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் கடந்த 5 வருடங்களாக கரும்பூர் பகுதியை சேர்ந்த ஹேம்நாத் என்பவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு லாரியில் இருந்த பார்சல்களை டெலிவரி செய்துவிட்டு மீண்டும் லாரி சர்வீஸ் அலுவலகத்தில் லாரியை விடும்போது எதிர்பாராத விதமாக இரும்பு ஷெட்டர் லாரி ஓட்டுநர் ஹேம்நாத் மீது விழுந்ததில் தலையில் பலத்த காயமடைந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த அவரை பணியில் இருந்த சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஹேம்நாத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருவொற்றியூரில் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதி அனுப்பும் போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர்.
இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திருவொற்றியூர் நீதிமன்றத்தை புறக்கணித்து தேரடியில் உள்ள அஞ்சலகத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவர் தொண்டன் சுப்பிரமணியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதி அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் அஞ்சலகத்தை விட்டு வெளியே வந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிதாக அமல்படுத்தியுள்ள 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொருளாளர் துரைராஜ், செயலாளர் கார்த்திகேயன், துணைத் தலைவர்கள் பட்டாபிராமன், ஹரிகுமார், இணை செயலாளர் அன்சர் பாஷா, செயற்குழு உறுப்பினர்கள் ரஞ்சித் பால்பாண்டி, நரேந்திரகுமார், கூடுதல் இணைச் செயலாளர் சாருமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தி சமஸ்கிருதத்தில் உள்ளது பெயர்கள் எல்லாம் அந்த சட்டம் தேவையற்றது. இந்த சட்டங்களை 3 புதிய சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நாங்கள் 1000 போஸ்ட் கார்டுகளை இந்த திருவொற்றியூரிலே பதிவிடுகிறோம், அனுப்பி வைக்கின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய அரசு உடனடியாக இந்த 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த சட்டத்தையே திரும்ப பெறணும் சார். பொதுமக்களுக்கு எதிரானது, வழக்காடிகளுக்கு எதிரானது, வழக்கறிஞர்களுக்கு எதிரானது. அதனால் எந்தவித பலனும் இல்லை. பழைய சட்டங்களை நீடிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் அவங்க சட்டம் கொண்டு வரும்போது எதிர்கட்சியே இல்லாம வந்துட்டு டயத்தில் அவங்களுடைய சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிருக்கும் போது ஒருதலை பட்சமாக அந்த சட்டத்தை பாஸ் செய்தார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 318ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் கொண்டாடப்பட்டது. ஜெர்மனி நாட்டவரான சீகன் பால்கு என்பவர் கப்பல் மூலம் தரங்கம்பாடிக்கு வந்திறங்கினார். அவரின் 318ஆம் ஆண்டு நினைவு நாள் தரங்கம்பாடி கடற்கரையில் கொண்டாடப்பட்டது. தமிழ் சுவிசேஷ லூத்தரின் திருச்சபை சார்பில் பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பினர் பேரணியாக சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தெரிவிக்கையில், லண்டனில் உள்ள சீகன் பால்கு தமிழில் அச்சிட்ட பைபிளை தரங்கம்பாடிக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஒரு அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றது. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. பல நாள் எங்களுடைய கனவு, எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்ட ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இதற்காக முயற்சி செய்த பூம்புகார் எம்எல்ஏ திரு நிவேதா முருகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை குறித்து சட்டசபையிலே அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இதற்கு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சட்டசபையிலே ஜூன் 24ஆம் தேதி அறிவித்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு கூட மற்ற அமைச்சர் பெருமக்கள் கே.என். நேரு அவர்கள் மற்றும் மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 63,000 காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பின் திட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 63,000 காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், முத்தரப்பு ஒப்பந்தத்தை கைவிட்டு புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், மின் விபத்தில் உயிரிழக்கும் மின்சார வாரிய ஊழியர்களுக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க பேச்சுவார்த்தை குழுவை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின் வாரிய ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாதுகாப்பு என்பது அம்சங்கள் இருக்கப்பட வேண்டும் என்ற அம்சத்தோடு அந்த ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அந்த காலி பணி இடம் என்பதை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும். ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்த இளைஞர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும். ஏற்கனவே இன்றைக்கு மின்சார வாரியத்தில் காலி பணியிடம் மிகுதியாக இருப்பதன் காரணமாக, பணிச்சுமையின் காரணமாக ஏராளமான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை தடுக்கிற முறையாக அந்த காலி பணிகளை நிரப்பி பணியாளர் நியமனம் என்று செய்யப்பட வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஏற்கனவே தமிழக அரசாங்கத்தால் மின்சார வாரியத்தால் அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பழைய அந்த பென்ஷன் திட்டம் என்பது 2003க்கு அப்புறம் பணிக்கு சேர்ந்தவர்களுக்கும் அந்த பழைய ஓய்வு திட்டம் என்பது அமல்படுத்தப்பட வேண்டும். 1/12/2019க்கு அப்புறம் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் அந்த ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். புதிதாக கடந்த 1/12/2023 முதல் புதிய ஊதியருக்கான கமிட்டி என்பது அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் உள்ளடக்கி பகுதியினர்களுடைய பணியிடம் ஏராளமான பணியிட காலி இருக்கு. ஏற்கனவே பணிபுரியக்கூடியவர்களுக்கான அந்த தகுதி அடிப்படையில் பணிமாற்றமும் அந்த காலி பணியிடத்தை நிரப்பப்பட வேண்டும், ஒப்பந்த பணியாளர்கள் நிரப்பப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சென்னையில வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக மாநில தலைவர் ஜெய்சங்கர் மாநில பொதுச்செயலாளர் பண்ருட்டி அடுத்த சிறுவத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பரச்சாம்பிகை ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த சிறுவத்தூர் ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பரச்சாம்பிகை ஆலயம் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் முடிவடைந்ததை அடுத்து மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, கோப் பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் தொடர்ந்து ஸ்ரீ கற்பரச்சாம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறுவத்தூர் 6வது தெருவின் விழா குழுவினர் செய்திருந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கற்பரச்சாம்பிகையை வழிபட்டனர். குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் மாணிக்க வாசகர் 112வது குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் ஆதிமூலசுவாமி மடத்தில் மாணிக்க வாசகரின் 112வது குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், மாணிக்க விநாயகர் ஆகியோரின் சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அப்போது உலக அமைதி பெறவும் ஒற்றுமை நிலைக்கவும் மழை வேண்டியும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆதிமூலசுவாமி மடத்தின் தலைவர் அருணோதயம் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இனி வருவது உலக செய்திகள். மாஸ்கோவில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் இரு நாடுகள் குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மாஸ்கோவில் நடைபெறும் 22வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து சிறப்பு விமானத்தில் புறப்பட்டு சென்றார். பிரதமர் மோடியை வரவேற்று ரஷ்ய அதிபர் புதின் அவருக்கு இரவு விருந்து அளித்தார். பின்னர் இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் எரிபொருள், வணிகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனை விருது வென்றவர்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இன்று அறிவித்துள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது. இந்த நிலையில் ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனை விருதை வென்றவர்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இன்று அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதை இந்தியாவின் ஜஸ்பிரித் பும்ராவும், சிறந்த வீராங்கனை விருதை இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனாவும் வென்றுள்ளார். இதனால் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு பயங்கரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி.
விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நாளை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணி தீவிரம். தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.